தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் யார்? வெளியானது பெயர் பட்டியல். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சமஷ்டியை ஏற்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்து. நெடுந்தீவு கடலில் உயிரிழந்த இந்திய கடற்றொழிலாளர் இழப்பீடு வழங்கிய மு.க. ஸ்டாலின். கனடாவிற்கு விசிட்டர் விசாவில் சென்ற தமிழர்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென ஜூலை 22 அன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையினூடாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அறிவித்திருந்தது. தமிழ் மக்கள் பொதுச்சபையும் 7 தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த பொதுக்கட்டமைப்பினை உருவாக்கியிருப்பதால் பொது வேட்பாளர் நிச்சயம் நிறுத்தப்படுவார் என்ற நம்பிக்கையும் அந்த நபர் யார் என்ற எதிர்பார்ப்பும் பரவலாக காணப்படுகிறது. இதற்கமைய பொது வேட்பாளர் தெரிவானது 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண், பொதுநிலை ஆண், வடக்கு மாகாணத்திலிருந்து பொதுநிலை பெண், பொதுநிலை ஆண், கிழக்கு மாகாணத்தில் இருந்து அரசியல் தரப்பு பெண், அரசியல் தரப்பு ஆண் மற்றும் வடக்கு மாகாணத்தில் இருந்து அரசியல் தரப்பு பெண், அரசியல் தரப்பு ஆண் என முன்னுரிமை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒழுங்கில் முன்மொழியப்படுபவர்கள் மேலதிகமாக அவர்களின் அறிவு, அனுபவம், தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் உறுதித்தன்மை போன்ற பல விடயங்களை பட்டியலிட்டு தேர்வுக்குழுவால் பரிசீலிக்கப்படுவர். இதனைத் தொடர்ந்து பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களுக்குரிய நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் விருப்பம் குறித்து வினவப்படும். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் அதில் யார் மிக பொருத்தமானவர்கள் என ஆராய்ந்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலில் சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கும் வேட்பாளருக்கே நாம் வாக்களிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசாராசா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகும் வேட்பாளருக்கு நாம் பகிரங்கமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம். உங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும். இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி 2022 ஆண்டு ஆவணி 1 சுழற்சி முறையிலான 100 நாட்கள் செயல்முனவினை ஆரம்பித்து 2022 கார்த்திகை 8 சமஷ்டி தீர்விற்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டோம். வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம். ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றையே நாம் திடமாக வலியுறுத்தி நிற்கின்றோம். இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல. இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடைய இறைமையுள்ள மக்கள் சமூகத்தினராகும். எமது சுயநிர்ணய உரிமை, இறைமை என்பதை சமஷ்டி முறையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திடுசங்கற்பம் கொண்டுள்ளோம். எமது தலைமுறையுடன் துன்பங்களை முடிவுக்கு கொண்டுவர ஒரு மக்கள் சமூகமாக ஒருங்கிணைந்து செயற்படுவோம். இதற்கு அனைவரும் ஜனநாயக வழிநின்று செயற்படும் ஒரு சமூக இயக்கமாக பரிணமிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் 6ஆம் தரம் படிக்கும் மாணவியை பாடசாலை அதிபர் தவறான முறைக்குட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் நீர்கொழும்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். இதேவேளை இதற்கு முன்னரும் பல தடவைகள் அதிபரால் தவறான முறைக்குட்படுத்தப்பட்டதாக மாணவி பெற்றோரிடம் கூறியதாக கூறப்படுகிறது. அத்துடன் இவ்வாறு தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட மேலும் பல மாணவர்கள் பாடசாலையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவங்கள் தொடர்பில் நீர்கொழும்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் தமிழக கடற்றொழிலாளர் படகொன்று இலங்கை கடற்படையினரின் படகொன்று மோதியதில் உயிரிழந்த கடற்றொழிலாளரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
உயிரிழந்த கடற்றொழிலாளரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குமாறு தமிழக அரசு பலமுறை கடிதங்கள் மூலமாகவும் நேரிலும் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிய தூதரக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் இன்னும் பல கடற்றொழிலாளர்களை இழக்க நேரிடும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவிற்கு தற்காலிக விசாவில் சென்ற தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் அங்கு பணியாற்ற முயற்சித்து வருகின்றனர். சட்ட ரீதியாக பணியாற்றுவதற்கு லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எனும் தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடு ஆவணம் முக்கியமானதாகும். அதனை சட்டவிரோதமாக பெற்றுக்கொள்ள பெருந்தொகை பணத்தை செலுத்தி வருகின்றனர். விசிட்டர் விசாவில் சென்ற பல தமிழர்கள் இந்த ஆவணத்தை பெற $25,000 வரை செலுத்துகின்றனர். இந்நிலையில் LMIA ஆவணத்தை பெற பெருந்தொகை பணத்தை செலுத்திய பலர் ஏமாற்றமடைந்துள்ளனர். இவர்களில் இலங்கை தமிழர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. LMIA ஆவணத்தை மிகவும் இலகுவாக பெற்றுத் தருவதாக பல முகவர்கள் செயற்படுகின்றனர். அவ்வாறான முகவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான ஆவணங்களை பெற முயற்சிப்போர் போலியான முகவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.